நீட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயம் பேசியிருந்தார் தஞ்சாவூர் மீட்ல. அதாவது மாநில அரசால முடியாதுன்னு தெரிஞ்சும் நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை வெளியிட்டாங்களே, அது என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. இப்போ ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்தா நீட்டு ஒழிப்புக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாரா? இல்ல, இந்த கேள்வியிலே விஜய்க்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நீட்டை மாநில அரசால் ஒழிக்க முடியாதுன்னு சொன்னா விஜய் நீட்டை ஒழிப்பாரா அல்லது நீட்டுக்கு ஆதரவா இருப்பாராங்கிற கேள்வி இருக்கு. நீட்னா முதல்ல விஜய்க்கு என்னன்னு தெரியுமாங்கிற கேள்வி ரெண்டாவது இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டுடைய ஆளுநரால் நீண்ட காலம் கிடப்பில் இருந்து அதுக்கு பிறகு எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் ஆளுநர் மாளிகை முற்றுகைலாம் அடிச்சதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார்னா குடியரசுத் தலைவருக்கு அந்த பில்லை ப்ராசஸ் பண்றாரு. அது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு போகும். இந்த ப்ராசஸ் இவ்வளோ வருஷம் டிலே ஆனதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு கிடையாது, மத்திய அரசு தான். அப்புறம் கடைசியா அதுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாதுங்கிற நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு எடுக்கும். இப்ப என்னன்னா விஜய் கொஸ்டின் பண்ண வேண்டியது டிஎம்கேவையா இல்ல ஏடிஎம்கேவான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேவோட நிலைப்பாடு என்ன நீட்ல அபிஷியலா நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போது நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி நீதிமன்றத்திற்கு சென்று விலக்கு பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அதிமுக நீட்டுக்கு விலக்கு தரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியோட என்ன தார்மீக அடிப்படையில கூட்டணிக்கு போறீங்க? நீங்க என்னோட அல்லவா கூட்டணிக்கு வரணும்னு விஜய் கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? நீங்க அதை விட்டுட்டு திமுக இவ்வளவு தூரம் திமுகவோடு இருக்கக்கூடிய கட்சிகளும் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை இவ்வளவு தூரம் நடத்தும் போது திமுகவை விஜய் கிரிட்டிசைஸ் பண்றாரு போது அவர் ஒரு நெருக்கடி என்பது இருக்கு அப்படிங்கறதுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க விஜய்